தூக்கத்தில் திடுக்கம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தூக்கத்தில் திடுக்கம் ஏற்பட்டால் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஸர்ரி இபாதிஹி வ மின் ஹமஜாத்தி ஷயாத்தீனி வ ஐ யஹ்லுரூன். அல்லாஹு தாலாவுடைய பரிபூர்ணமான அனைத்து குறைகளை விட்டு பரிசுத்தமான குர்ஆன் ஷரீஃபின் கலிமாக்களை கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய வேதனையை விட்டும் அவனுடைய அடியார்களின் கெடுதிகளை விட்டும் ஷைத்தான்கள் என்னிடம் வருவதை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற கலிமாக்களை மொழிந்தால் அந்த கனவு அவருக்கு எந்தவித தீங்கும் அளிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அம்ர் இப்னு சுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை பாட்டனார் வாயிலாக அறிவித்திருக்கின்றார்கள். உங்களில் ஒருவர் நல்ல கனவு கண்டால் அது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. எனவே அதற்காக அல்லாஹ்வை புகழட்டும். மேலும் தனது கண்ட கனவு மற்றவர்களிடம் சொல்லட்டும். தீய கனவை அவர் கண்டால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அந்த கனவின் தீங்கிலிருந்து அல்லாஹு தாலாவிடம் அவர் பாதுகாப்பு தேடட்டும். யாரிடமும் அவர் அதை பற்றி கூறாமல் இருக்கட்டும். இவ்வாறு செய்தால் தீய கனவு அவருக்கு எந்த கெடுதியையும் விளைவிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுவதற்காக அவுது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இந்த கனவின் தீங்கை விட்டு அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓத வேண்டும். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தனது மனைவியிடம் வரும்பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினி சைத்தான பஜன்னிபி சைத்தான மாரசக்தனா, அல்லாஹு தாலாவுடைய பெயரால் இந்த வேலையை செய்கின்றேன். யா அல்லாஹ், என்னை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக, எங்களுக்கு நீ வழங்கும் சந்ததிகளை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த நேரத்தில் ஏற்பட்ட தாம்பத்தியனால் அவர்களுக்கு குழந்தை ஜனித்துவிட்டால் அந்த குழந்தை ஷைத்தானால் ஒருபோதும் கெடுதி செய்ய முடியாது. அதாவது ஷைத்தான் அந்த குழந்தையை வழிகெடுக்கிற விஷயத்தில் வெற்றி பெற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. இதை போன்ற சிறப்பான சிறிய சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று ஒரு நிமிட மதரசா என்ற தலைப்பில் சிறிய சிறிய துவாக்கள் இருக்கின்றன. நீங்களும் கற்று குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். துவாக்களை மனனம் செய்து வாழ்வில் கடைபிடித்து வந்தால் அல்லாஹு தாலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபாரிஸ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.